இலவசங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த இலவசம் கொடுப்பதுன்னா, நாம் தமிழர் கட்சியும் சரி, தாவேக்காவும் சரி, தாவேக்கா இலவசம் அவங்களே கொடுக்குறேன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அதை பேசுது. நான் தம்பிக்கு அன்போடு சொல்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் வீட்லேயும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் அது இதுவரைக்கும் சரண்டர் பண்ணல, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை. அப்போ அது தப்பு கிடையாது. முதல்ல நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற போது அதை சாதாரணமாக பார்க்கிற நாம் தமிழர் கட்சி, மக்களுக்கு அதை பணமாக கொடுக்கிற போது கையேந்த வைக்கிறீர்கள், பிச்சையெடு, இந்த வார்த்தைகளை முதல் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். ஒரு அரசன் ஆட்சி நடத்துகிற போது மக்களுக்கு பணம் கொடுத்தால் அதை கையேந்த வைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் ஆட்சி நடக்கிற போது, மக்கள் பணத்தை மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு கொடுக்கிற போது அது முதல் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவதை தடுக்கணும். பிச்சை எடுக்கிறீங்க அவங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம். இப்போ மரியாதைக்குரிய விவசாய அரசியல் கட்சிகள் சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஈசன், இப்போ சமீபத்தையும் கூட அவர் சிறைப்படுத்தினாங்க. அவர் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லி பேசுகிறார். அவர் சொல்கிறார், இந்த விவசாய பட்ஜெட் என்று சொல்லி போடு பட்ஜெட்டில் நீங்கள் விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கிற தொகையை எங்களிடம் பணமாக கொடுத்து விடுங்கள், அது எங்களுக்கு அதிக பயன் தரும்னு ஒரு விவசாய சங்க தலைவர் சொல்கிறார். இப்போ இது ஒரு மெத்தட், இப்போ இது ஒரு பொருளாதார முறை. மக்களிடம் பணத்தை கொடுப்பதன் மூலமாக வாங்கு திறன் அதிகரிக்கும், பொருளாதார சுழற்சி அதிகரிக்கும். இது பொருளாதார வல்லுநர்களோடு கலந்தாலோசித்த பிறகுதான் இந்த முடிவை இந்த கட்சிகள் எடுக்கிறது. அப்படி ஒரு இதை கொடுக்க போகும்போது எந்த விதமான அவர்களுக்கு ஒரு தரவுகளும் இல்லாமல் இதை கொடுக்குறீங்க, மக்களை கையேந்து வைக்கிறீங்க, இலவசம் கொடுத்து மக்களை கெடுத்துட்டீங்க என்று பேசுவது தவறானது. வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறோம், பொருளாதார சுழற்சியை நேர்மை செய்கிறோம். ஒருவேளை இந்த முறை தவறு என்று காலத்தில் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த முறையை மாற்றிக்க போகிறோம். இது ஒரு பொருளாதார முறை, அவ்வளவுதான்.